மரம்தான் ஆத்தி மரம் வண்டி சொல்லுவாங்க. இதில் இலைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டை இலை மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு கூடு மிருக்கி, என்ன கூடன்ட்டு தெரியாது. சுற்றி வர பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே வயலினங்கள். நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வாடி என்று சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே வந்த நேரத்தில் மழை வந்தாலும் இல்லை அதிகரித்த வெயில். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினமும் நம்ம இப்போ வயலில் நிற்கும். வயல் நிலங்கள் எப்படி இருக்கின்றதை அப்படியே தொடர்ந்து வாங்க அப்படியே பார்க்கலாம். சுற்றி வர பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே வயலினங்கள். நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ மாலை வேலையெல்லாம் இப்போ வந்திருக்கோம். அதனாடி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் மங்கலானதாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இஞ்சாலையும் ஃபுல்லாக வயல்களாக இருக்கி. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கின்றதை பாருங்கள். நாம் இப்போ வயலுக்கு அருகால தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புட்களாக இருக்கி. பார்த்தீங்கன்னா பாம்புகளும் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கி. பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே போய் எப்படி இருக்கின்றதை கொஞ்ச நேரத்தால் அப்படியே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தண்ணி போகிற சின்ன வாய்க்கால். பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கிற மரத்தை சொல்கிறேன்னா இந்த அரிக்கிற மரத்தில் இருக்க காயானது பார்த்தீங்கன்னா முள்ளு ஒன்றிக்கும். இது போட்டிருக்க உடுப்பில் பட்டாலே அப்படியே உடுப்பிலே ஒட்டி பிடிச்சிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அரிக்கிற மரம்தான் ஆத்தி மரம் வண்டி சொல்லுவாங்க. இதில் இலைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டை இலை மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு கூடு மிருக்கி, என்ன கூடன்ட்டு தெரியாது. நம்ம இப்போ தொடர்ந்து இதாலேயுமே போப்பறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சின்ன சின்ன இடங்கள்லாம் வயல்வெளிகளாக இருக்கி. பார்த்தீங்கன்னா இந்த வரம்பு பொது வரம்புன்னு நினைக்கிறேன். அதனாடியே புட்கள் கொஞ்சம் நடந்து குறைவானதாக இருக்கி. பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே அதை பார்த்தாலும் உடைய தெரியும் அப்படி இருக்கின்றது. இப்படியே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்ம நேர் வரம்பெல்லாம் போகிறோம். இஞ்சாலையுமே ஃபுல்லாக வயல்வெளிகளாக இருக்கி. இந்த வீடியோவானது ஃபோனில் எடுக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் கிளியர் கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். ஏனெண்டா இது மாலை நேரம்ன்றபடியால் இப்போ இருட்டாகிற
நேரத்தில் இருக்காத நாடி கிளியர் கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த வரைவுக்குள்ள எல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கி, சில வரைவுக்குள்ள அளவுக்கு தண்ணியே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் பக்கடன்னு சொல்லுவாங்க. ஒரு வரவைக்குள்ளே வைக்கிற தண்ணியை அடுத்த வரவைக்கு கொண்டு சொல்ல பயன்படுற ஒரு என்னென்னு சொல்ல பேரண்டே சொல்லலாம். வேணாண்டா பக்கடை வெட்டுறண்டான்னு சொல்லுவாங்க. அதை இப்போ அப்படி இப்படிமா நடந்து வந்து அப்படியே அடுத்த வயலுக்கு வார வாய்க்காலுக்கு கிட்ட நீர் வார வாய்க்காலுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கண்டா இங்கால பார்த்தீங்கண்டா புல்லா வயல்கள். இந்த வயல்களை பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. அப்படியே பார்த்தீங்கண்டா இதுதான் வயல் நிலங்களுக்கு இயந்திரங்கள் மற்றும் வயல் நிலங்களுக்கான பிரதான வீதி. பார்த்தீங்கண்டா இப்படி தான் இருக்கும். ஏன்டா புட்களாக தான் இருக்கும். வேணண்டா பானை குறை வேண்டபடியாக இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கண்டா அப்படி இந்த வயலுக்குள்ளால போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த வயலுக்குள்ளேயே ஒரு கம்புலேயே ஒரு பொலித்தீன் மாதிரி ஒன்று சுற்றிருக்காங்க. இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர விலங்குகள் இது காற்றில் பட்டு அசைகிற பொழுது விலங்குகளுக்கு ஒரு சின்ன ஒரு சத்தத்தை ஏற்படுத்தினால அது பயந்துடும் என்ற அடிப்படையில் இது சுற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வாடி என்று சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே வந்த நேரத்தில் மழை வந்தால இல்லை அதிகரித்த வெயிலால் இது இந்த இடத்துல வந்து இளைப்பாருவாங்க. அப்படியே நம்ம இப்போ இந்த வீடியோவை முடிக்க போகிறோம்.